நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி மண்டபத்தில் தனியார் அமைப்பு சார்பாக நடைபெற்ற கேரம் போட்டியின் போது போட்டியாளர்கள் மது அருந்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, என்ன நடக்குதுங்க? ஷியாம், வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி மண்டபத்தில் தனியார் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கேரம் போட்டியில் பங்கேற்க வந்த போட்டியாளர்கள் நகராட்சி மண்டபத்தினுடைய வளாகத்திலேயே அமர்ந்து மது அருந்தும் காட்சி என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் அமைப்பின் சார்பில் மாநில அளவிலான கேரம் போட்டிகள் பள்ளிப்பாளையம் நகராட்சி மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சேலம், கோவை, சென்னை, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களைச் சேர்ந்த கேரம் போட்டியாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். கேரம் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசாக 33,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில 100க்கும் மேற்பட்ட கேரம் போட்டியாளர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது நகராட்சி மண்டபத்தினுடைய வளாகத்தில் இருபுறத்திலும் அமர்ந்து கொண்டு கேரம் போட்டி விளையாடுவதற்கு வந்த பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மற்றும் மாநிலங்களை சார்ந்த நபர்கள் அங்கேயே உட்கார்ந்து மது அருந்தும் காட்சி என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து அவர்கள் பீர் பாட்டில் மற்றும் மது பாட்டில்களை கும்பலாக அமர்ந்து கொண்டு வெட்ட வெளியில் வைத்து குடிக்க தொடங்கினர். மேலும் சிகரெட் புகைத்தபடியே அங்கும் இங்குமாக மது போதையில் சில நபர்கள் சுற்றித் திரிந்தனர். இந்த நிலையில இது குறித்தான புகைப்படங்களும் வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து நகராட்சியின், அதாவது அரசு மண்டபத்திலேயே தனியார் அமைப்புகளை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் அந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் போன்ற காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில தொடர்ந்து இந்த சமுதாய கூடம் என்பது பல்வேறு மக்களுக்கு ஒரு குறைந்த விலையில் இந்த மண்டபம் என்பது பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் வழங்கக்கூடிய மண்டபமாக இருக்கும் நிலையில தற்போது இது மாதிரியான செயல்கள் நடைபெற்று வரும் நிலையில தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்கள் முகம் சுளிக்கும் காட்சி என்பது தற்போது நிகழ்ந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது மண்டபத்தில் தொடர்ந்து மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.